வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மினி செட்டு கூட. இதில் வந்து 3 குடைகள் இருக்குது. 3மே வந்து டிஃப்ரெண்ட் சைஸு, டிஃப்ரெண்ட் மாடல், டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன்ஸில் மேக் பண்ணியிருக்கேன். இந்த 3 குடைகளுமே ஒரு ஆர்டருக்காக தான் நான் வந்து போட்டிருக்கேன். இன்றைக்கி இந்த குடையோட மெஷர்மெண்ட், என்ன பேட்டர்னில் போட்டிருக்கோம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். என்னென்ன பர்பஸுக்கெலாம் இந்த குடைகளை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றதே நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த 3 சைஸுமே நீங்கள் வந்து ரிட்டன் கிஃப்ட் கூட கொடுக்கலாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. எல்லாமே வந்து நார்மல் வயரில் தான் நான் மேக் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வயர் கூடைக்கு தேவையான மெட்டீரியல்ஸும் நான் வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் சொல்கிறேன். இது வந்து 1 ரோல் கூட, இது 1.5 ரோல் கூட, இது 2 ரோல் கூட. 3 டிஃப்ரெண்ட் சைஸில் நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 1 ரோல் குடைக்கோட பேஸ் வந்து நான் போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா 9 லைன்ஸ் நான் போட்டிருக்கேன். இந்த லைன் போட்டு முடிச்சதும் இந்த மாதிரி குச்சி சொருகியிருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றதுனால. இந்த 1.5 ரோல் கூடைக்குமே வந்து 9 லைன் தான் நான் வந்து போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த 2 ரோல் கூடைக்கும் 9 லைன் தான் போட்டிருக்கேன் நான். பேஸ் வந்து உங்களுக்கு காமனாக 9 லைன் போட்டுட்டு உங்களுக்கு லென்த்தும் ஹைட்டும் வந்து டிஃப்ரெண்ட்டாக நான் வந்து போட்டிருக்கேன். ஏன்னா இந்த கூடைக்கு வந்து அகலங்கள், அதாவது 9 லைன் நம்ம குட்டி கூடையாக இருந்தாலும் அகலம் வந்து நம்மளுக்கு நல்லா இருந்தால் தான் நிறைய திங்ஸ் வச்சு நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால தான். இங்கே பாருங்கள், இப்போ இந்த 1 ரோல் கூடையோட பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பிளெயினாக இடத்துல பூ டிசைன் கொடுத்துருக்கேன். 2 கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். மாம்பழ மஞ்சளும் ப்ளூவும் யூஸ் பண்ணியிருக்கேன். 5 அடியில் 17 வயர், பேஸ் 9 லைனு, ஹைட் வந்து 15 லைன் போட்டு 1 லைன் உள்ள மடக்கி சொருகியிருக்கேன் நான். இங்கே பாருங்கள், இன்னர் வியூ பாருங்கள், உங்களுக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஹேண்டில் வந்து 2 வேர் ஹேண்டில் தான் நான் வந்து போட்டிருக்கேன். எஸ்டெப் ஹேண்டிலில் நான் வந்து போட்டிருக்கேன். ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கலாம், ஈஸியாக இருக்கும். இது வந்து இந்த 1.5 ரோல் கூடைக்கு வந்து பிளெயினாக வர இடத்துல இந்த மாதிரி ஸ்வஸ்திக் டிசைன் போட்டிருக்கேங்க. இந்த ஸ்வஸ்திக் டிசைன் எப்படி போடணும்னு கூட தனியாக வீடியோ இருக்குது. அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. பாருங்கள், வயர் பாருங்கள், நல்லா திக்காகவே இருக்கும் என்னோட வயர் உங்களுக்கு. அதனால நாட்ஸ் எல்லாமே நீங்கள் நல்லா டைட்டாக போட்டிங்கன்னா கூடையும் நல்லா ஸ்ட்ராங்காக வரும் உங்களுக்கு. ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நீட்டாக கிடைக்கும். ஒரே மாதிரியான நாட்ஸ் போடுறப்ப சூப்பராக இருக்கும். 5.5 அடியில் 21 வயர், பேஸ் 9 லைனு, ஹைட் வந்து 19 லைன் போட்டு 1 லைன் மடக்கியிருக்கேன் நான். இதுக்கும் 2 வேர் ஹேண்டில் தான் போட்டிருக்கேன். எல்லா கூடைகளுக்குமே 2 வேர் ஹேண்டில் தான். ஏணிப்படி முடிச்சும் நான் போட்டிருக்கேன். ஸ்ட்ராங்காக இருக்கும். இன்னர் வேர் 3 வேர் கொடுக்குறப்ப உங்களுக்கு வந்து ஹேண்டில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதையுமே வந்து சைடாக சொருகிறப்ப உங்களுக்கு அவுந்துட்டு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா செக்குடு பேட்டர்னில் போட்டிருக்கேன். டார்க் ரோஸ் வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் போட்டிருக்கேன் நான். இதுக்கு வந்து ரோஸ் 1 பண்டலும் ஒயிட் 1 பண்டலும் தான் நான் எடுத்திருக்கேன். கரெக்டாக இருக்கும். நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டு ஸ்டீல் ஸ்கேலில் எடுத்திங்கன்னா கரெக்டாக அந்த கூடைகளை வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பிளெயினாக ஹேண்டில் போட்டிருக்கேன். அதுக்கு வந்து அப்போ இன்னர் வேர் வந்து ஒயிட் கலர் வயரை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அப்போனா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். 6 அடியில் 24 வயரு, பேஸ் வந்து 9 லைனு, ஹைட் வந்து 23 லைன் போட்டு 1 லைன் வந்து நீங்கள் மடக்கி சொருகிக்கோங்க. எல்லாமே செக்குடாக நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த செக்குடு பேட்டர்னுக்குமே நம்ம ஏணிப்படி முடிச்சு போடுறப்ப அது ஈவனாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். உங்களுக்கு பார்க்க ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டாக இருக்குங்க உங்களுக்கு. இந்த கூடைகளுக்கு, இந்த கூடைலாம் லஞ்சு கொண்டுட்டு போகிறதுக்கு சூப்பராக இருக்கும். அந்த சின்ன கூடை வந்து கோயிலுக்கு கொண்டுட்டு போகலாம். அந்த மீடியம் சைஸ் கூட வந்து குழந்தைகள் லஞ்சு கொண்டுட்டு போகிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கூடைகள்லாம் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.